ரீசெண்டாக நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மயோனைஸ் அப்படின்ற ஒரு சைட் டிஷ்ஷை வந்து பேன் பண்ணியிருக்காங்க 1 இயருக்கு. இது வந்து ஏப்ரல் 8ஆம் அமலுக்கு வந்து வருது. ஸோ இந்த மயோனைஸ் வந்து ஏன் தடை பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது ஜிகே வைஸாகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வைஸாகவும் உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ போன வீடியோவுக்கு பெரிய சப்போர்ட், ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து ஒரு முக்கியமானதை பார்த்துருந்தோம். என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து ரோஸ் மில்கில் சேர்க்கப்படுற ரோட்டமைன் பி அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை வந்து பேன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது கேன்சருக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக. இப்போ மயோனைஸை ஏன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மயோனைஸை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது சுகாதார கேடுகளை வந்து உடலுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மயோனைஸ் வந்து மொத்தம் 3 பொருளும் தயாரிக்கப்படுது. இல்லைன்னா முட்டையோடைய மஞ்சக்கரு, அதாவது பச்சை முட்டையோடைய மஞ்சக்கரு, தாவர எண்ணெய், அதாவது வெஜிடபிள் ஆயில்ஸ் அண்ட் எலுமிச்சை சாறு இல்லைன்னா வினிகர் போன்ற சில அமில ஊட்டிகளை வந்து என்ன பண்ண யூஸ் பண்ணி தான் வந்து மயோனைஸை வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. முட்டையோட மஞ்சக்கரு சில சப்ஸ்டன்ஸோட வினைபுரியும் பொழுது என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிர் மஞ்சள் கலரில் ஒரு சாஸை வந்து உருவாக்குது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மயோனைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மயோனைஸை பொறுத்த வரைக்கும் அந்த முட்டையில் இருக்கிற அந்த புரதம் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எமுல்ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து பால்மமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பால்மமாக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 லிக்விட்ஸ் இருக்குது. அந்த 2 லிக்விட்ஸ் வந்து கெமிக்கலாக வந்து என்ன ஆகாதான் மிக்ஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, தண்ணியில் வந்து ஒரு கெரோசினோ இல்லை ஆயிலோ வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சர் வந்து ஆகாது. ஸோ அப்படின்றப்போ இப்போ வெஜிடபிள் ஆயிலும் இந்த தண்ணியுமே வந்து மிக்சர் ஆகாது அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ எப்படி முட்டையில் எப்படி தண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டையோட மஞ்சள் கருவில் பார்த்தோம்னா 50% என்னன்னா வாட்டர் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கலக்கி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மயோனைஸை வந்து உருவாக்குறோம். மயோனைஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஆரிஜின் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரான்ஸ் வேறுனா வந்து ஸ்பெயினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1756 வந்து மயோனைஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து 20 வருடங்களாக வந்து மயோனைஸ் வந்து ஃபேமஸாக வந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 5 வருஷமாக அது சைடிஷ் இல்லாத துரித உணவுகளே கிடையாது அப்படின்ற அளவுக்கு மயோனைஸ் வந்து வந்திருக்கு. மயோனைஸை பொறுத்த வரைக்கும் இது பர்கர், அப்புறம் வந்து சாண்ட்விச் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக சவர்மாலையுமே வந்து இந்த மயோனைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சவர்மாக்கள் சாப்பிட்டு அதிகமாக டெத்துமே நம்ம கேள்விப்பட்டோம். கேரளா சைட்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக கேள்விப்படுறோம். ஸோ அதுவுமே வந்து முக்கியமான காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணதுக்கு. பச்சை முட்டையை பொறுத்த வரைக்கும் அது பல பாக்டீரியா நோய் கிருமிகளை வந்து கொண்டு இருக்கும். அதை நம்ம சமைச்சு சூடு பண்ணி சாப்பிடும் பொழுது அது ஈக்குபிரியம் ஆயிடும். அதாவது என்னன்னா, அதில் பாக்டீரியாஸ் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ் வந்து என்னன்னா வந்து இறந்து போயிடும். அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பச்சை முட்டையினால் தயாரிக்கப்படுற இந்த மயோனைஸ் வந்து உடல் நலத்துக்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன நோய் கிருமிகள்லாம் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். சால்மனல்லா மக்களை வந்து விரைவில் வந்து ஃபுட் பாய்சன் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பாக்டீரியாவாக வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பச்சை முட்டையில் வந்து இருக்கிற பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுடைய CDC சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் சென்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சால்மனல்லா வந்து உணவு மூலம் பரவுகிற நோயில் வந்து ரொம்ப முக்கியமானது. மருத்துவமனையில் ரொம்ப அதிகமாகவே வந்து என்ன பண்ணக்கூடியதுன்னா உயிரிழப்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சூடான அப்புறம் ஈரப்பதமான காலநிலை இருந்துச்சு அப்படின்னா அது சால்மனல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவே வந்து பாசிபிலிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு இயற்கையாகவே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல இடத்த வந்து சேர்ந்தது. ஸோ சால்மனல்லா அந்த பாக்டீரியா வந்து வளர்வதற்கு நேச்சுரலாகவே வந்து நம்மளுடைய காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். சால்மனல்லா வந்து எந்தெந்த மாதிரி அறிகுறிகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் டயரியா அப்படின்ற நீர் வயிற்றுப்போக்கையும், வாமிட்டிங் வாந்தியையும், ஸ்டொமக் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வயிற்று பிடிப்பையும் வந்து ஏற்படுத்தும். ஸோ உயிருக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் ஆபத்தையும் வந்து ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து ஈகோலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா, இது வந்து குடல் மற்றும் சிறுநீர் பாதைன்னு சொல்லப்படுற யூரினரி ட்ராக்ட்ல வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடியது. எல்லா ஈகோலையுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்த சொல்ல முடியாது. சில ஈகோலை வந்து எப்படின்னா நம்மளுடைய செரிமானத்தை உதவக்கூடியது தான். பட் எல்லா டைப்லையும் அப்படி ஒரு ஈகோலை வந்து இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும் பொழுது வயசானவங்க சின்ன குழந்தைகளை வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு உயிரிழப்புகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் வந்து பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை முட்டை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து காரணமாக இருக்காது. பொதுவாகவே வேக வைக்காத பச்சை உணவுகள் எல்லாமே வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பேரிட்டிவ்லி முட்டையில், அதாவது பச்சை முட்டை மற்றும் மீட்டில் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து உணர முடியுது. மேலும் தமிழ்நாடு தான் வந்து மயோனைஸை தடை பண்ண முதல் மாநிலமானு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து தெலுங்கானா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மயோனைஸை தடை பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. மட்டும் இல்லாமல் நம்முடைய பஞ்சாப் கவர்மெண்ட்டுடைய உணவு மருந்து மற்றும்
நிர்வாகத்துறையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து காஃபின் அதிகமாக இருக்கிற அந்த குளிர்பானங்கள் ட்ரிங்க்ஸை வந்து கூல்ட்ரிங்க்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு பேன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீரியஸ் ஹெல்த் ரிஸ்க்கை வந்து உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மயோனஸ் தடை பண்ணதுக்கு இதான் வந்து காரணம். ஸோ நம்ம காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் பாயிண்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சலமனலா அண்ட் ஈக்குவல் ரெண்டும் பாக்டீரியா தான், வைரஸோ இல்லை ஃபங்கையோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மயோனஸை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் அண்டு தென் என்னென்ன மாதிரியான இதை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பான் குட்கா மசாலா அதுவுமே உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் தடை பண்ணியிருக்காங்க. ரோட்டமின் பி அப்படின்ற வேதிப்பொருளையும் இப்போ வந்து மயோனஸையும் தமிழ் கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ மயோனஸை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து யார் தடை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானா வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோட்டமின் பியையும் தமிழ்நாடுக்கு முன்னாடி கர்நாடகா கவர்மெண்ட் தடை பண்ணியிருப்பாங்கன்னா தடை வந்து எப்படி இருப்பாங்க. ஸோ பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து காஃபின் அதிகமாக இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸை வந்து தடை வந்து பண்ணியிருக்காங்க 1 வருஷத்துக்கு. ஓகே, உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி விடுங்க. ஜென்ரலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.